என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் பயன்படுத்துகிறீர். என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் வைத்தீரே. அழகு பார்த்தீரே, எல்லாரும் உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, எல்லாம் சொல்றீங்களா? தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல. நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. எல்லாரும் உணர்ந்து சொல்லுவோம். நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல. நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. உங்க நினைவில் வைத்தீரே, உயிருள்ளவரை மறவே. உங்க நினைவில் வைத்தீரே, உயிருள்ளவரை மறவே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல. நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. எல்லாரும் நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல. நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே. ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. சொல்லுவீங்களா? குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே. ராஜாக்களோடு என்னை உயர்த்தி வைத்தீரே. உயர்த்தி அழகு பார்த்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல. நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. எல்லாரும் வாங்கிட்டு நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல. நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி நாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 7 நாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 7 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது: கர்த்தர் நல்லவர், தம்மை அறிந்திருக்கிறவர்களை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். இது எல்லாருக்கும் இந்த பொருத்தமானது அல்ல.
தேவன் தம்மை நம்பியிருக்கிற மக்களை அவர் அறிந்திருக்கிறார். இந்த நாளிலே தேவன் தம்மை நம்பியிருக்கிற மக்களை அறிந்திருக்கிறார். தேவன் எப்போது நம்ப வேண்டும், ஏன் நம்ப வேண்டும்? இந்த வசனம் எப்படி சொல்லுகிறது? தம்மை நம்பி இருக்கிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த வார்த்தை இப்படி எழுத ஆங்கிலத்திலே, the Lord knows them that trust in him. தம்மை நம்புகிறவர்களை, தம்மை ஆராதிக்கிறவர்களை, தம்மை நோக்கி பார்க்கிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். என்னுடைய தொடர்ந்து செய்தியினுடைய கருப்பொருள் என்னவென்றால், தேவனை ஏன் நம்ப வேண்டும், எதற்காக நம்ப வேண்டும், எப்பொழுது நம்ப வேண்டும்? பல நேரங்களிலே நம்புவதற்கான வாய்ப்பே இல்லை. நாம் சந்திக்கிற வாழ்க்கையின் போராட்டங்கள், சூழ்நிலைகள், சம்பவங்கள், அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரை இக்காலத்துல நம்புங்கள். தம்மை நம்புகிறவர்களை இவர் அறிந்திருக்கிறார். பல நேரங்களிலே நம்புவதற்கான வாய்ப்பே இல்லை. வெள்ளம் போல சத்துரு, எதிர்மறையான சம்பவங்கள், நேற்று வரை நமக்கு நம்மோடு இருந்தவர்கள், நாம் துணை என சொன்னவர்கள் நம்மை நட்டாற்றில் விட்டு விடுகிறார்கள். எல்லாமே எதிர்மறை. சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார், பற்றுள்ளோரும் பலர் பறந்திட்டார், கொள்கை கூறியே பலர் பிரிந்திட்டார். ஆனாலும் ராஜாவின் அன்பு நம்மை விட்டு விலகவே இல்லை. நாளிலே ஒரு 7 குறிப்புகளை சொல்லுகிறேன். தேவனை எப்பொழுது நம்ப வேண்டும், ஏன் நம்ப வேண்டும்? அது கொஞ்சம் கடினமான ஒன்று. சங்கீத புஸ்தகம் 62 அதிகாரம் 8 வசனம் இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 62:8, கர்த்தரை எக்காலத்திலும் நம்புங்கள். இது மிக கடினம், நம்பலாம். ஆனால் அந்த வசனம் சொல்லுகிறது 62:8, கர்த்தரை ஜனங்களே எக்காலத்திலும் நம்புங்கள். எந்த காலத்திலும். காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் துன்பமான நாட்கள், இன்பமான நாட்கள், கண்ணீரின் நாட்கள், களிப்பின் நாட்கள், தவிப்பின் நாட்கள், சஞ்சலத்தின் நாட்கள், நேற்று போல இன்று இல்லை. தோல்வியின் நாட்கள், விரக்தியின் நாட்கள், சஞ்சலத்தின் நாட்கள் மாறி மாறி வருகிறது. ஆனால் திருமறை சொல்லுகிறது, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அடுத்த வார்த்தை, அவருடைய சமூகத்திலே உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். இக்காலத்தில் எல்லாம் எனக்கு சாதகமாக இருக்கும் போது நம்புவது எளிது. புகழ், வசதி, வாழ்க்கையின் உயர்வுகள், நம்மை சுற்றி திரளான ஜனங்கள், புகழ் பாட ஒரு 10 பேர், நம்மை உயர்த்துகிறவர்கள், நம்மை துதிக்கிறவர்கள், நம்மை உயர்த்தி பேசுகிறவர்கள், வாழ்த்தி பேசுகிறவர்கள், அதெல்லாம் இருக்கும்போது வாழ்க்கை மிக சுலபம். எல்லாம் எதிராக இருக்கும் போது, ஆரம்பத்துல சொன்னது போல, எல்லாம் எனக்கு எதிராய், என்னுடைய உணர்ச்சிகள் எனக்கு எதிராக இருக்கிறது, ஆரோக்கியம் எனக்கு எதிராக இருக்கிறது, என்னுடைய ஆவி எனக்கு எதிராக இருக்கிறது, எல்லாமே பிள்ளைகளும் மனைவியும் கணவர்களும் எல்லாருமே சுற்றத்தாரும் எல்லாருமே எதிராக இருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை இக்காலத்தில் நம்புங்கள். ஆங்கில வார்த்தை all times. நம்புகிற பிள்ளைகளை, அவர் ஒரு நாளும் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். வேதம் சொல்லுவது இக்காலத்திலும். பாடுவது ஈஸி, இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும். வாழ்க்கை எல்லாம் சுமூகமாய் போகும்போது, எல்லாம் சரியாய் போகும்போது துதிப்பது, நம்புவதற்கு அங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. நம்புவதற்கான வாய்ப்பே இல்லை. தொடர் வியாதி, தொடர் தோல்வி, தொடர் ஏமாற்றம், தொடர் இலக்கரிப்பு, தொடர் வாழ்க்கையிலே சறுக்குதல். அதாவது ஒரு படி ஏறுகிறோம், 2 படி சறுக்கி விடுகிறோம். எதிர்பார்த்த அந்த வளர்ச்சி இல்லை. எதிர்பார்த்த மக்கள் நம்ம விட்டு விலகி போனார்கள். நாம் துணை என சொன்னவர்கள் நம்மை நட்டாற்றி விட்டு விட்டார்கள். அது வேதம் சொல்கிறது, கர்த்தரை எக்காலத்திலும் நம்புங்கள். Trust him in all times. இரண்டாவது, ஏன் அவர் நம்ப வேண்டும்? அதே சங்கீத புஸ்தகம் 37 அதிகாரம் 5 சொல்லுகிறது, ஏன் அவரை நம்ப வேண்டும் என்று சொன்னால், இஸ் த ஒன் who directs us. 37 சங்கீதம் 5 ஏன் அவரை நம்ப வேண்டும்? அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தமிழ்ல ஏன் அவர் நம்ப வேண்டும்? அவர் ஒருவரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். தமிழ்ல காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். ஆங்கில வேதத்துல இஸ் த ஒன் who guides you. அவர் நம்புங்கள், உங்களை நடத்துவார், காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எல்லாம் எதிர்மறையா இருக்கலாம்.
காரியங்கள் மாவுலா இருக்கிறார், நம்புவதற்கான வாய்ப்பே இல்லை. அந்த வார்த்தை திரும்ப வசனம் தான், நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, trust him, he will put everything into possible. ஆங்கில வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, he will guide you, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இதைத்தான் அந்த ஆரம்பத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவரை அந்த ஐந்தாம் வசனத்துல கர்த்தருக்கு ஒப்புவித்து, அந்த 37 எல்லாம் தெரிந்த வசனம், மன மகிழ்ச்சியாக்குவார், வாய்க்க பண்ணுவார், வெளிச்சத்தை கொண்டு வருவார், நியாயத்தை விளங்க பண்ணுவார். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, காரியங்களை சித்தியாக்குவார். அது மட்டுமல்ல 9ஆம் வசனத்துல பூமியை சுதந்திரிக்க செய்வார். இப்ப தெரியுமா, ட்ரஸ்ட் ஹிம். முதல்ல சொன்னேன், ட்ரஸ்ட் ஆல் டைம்ஸ். இரண்டால் ட்ரஸ்ட் ஹிம், அவருடைய வழி நடத்துதலுக்காக நம்புங்கள். பாதை இல்லை, பாதை உண்டாக்குவார். வழியே தெரியவில்லை, வழியை உண்டாக்குவார். ஒருவேளை உங்களுடைய அறிவுக்கு எட்டாது இருக்கலாம், எல்லாமே கொஞ்சம் கூட அதுக்கு வாய்ப்பே இல்லை, அதனால் தடயங்களே இல்லை. தடயங்கள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, கர்த்தரை நம்புங்கள், அவர் தடயங்களை ஏற்படுத்துவார். திருமறை சொல்லுகிறது, he will guide you. மூன்றாவது, ஏன் அவரை நம்ப வேண்டும்? யோபு 13:15 அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். எல்லா இடத்திலும் இந்த வார்த்தை வருகிறது, ஐ ட்ரஸ்ட் ஹிம், ஐ ட்ரஸ்ட் ஹிம். முதலாவது சொன்னேன், எக்காலத்திலும் நம்புங்கள். இரண்டாவது, அன்பானவர்களே, வழி தெரியவில்லை, பாதை தெரியவில்லை, ஒன்றுமே புரியவில்லை, ஜஸ்ட் ட்ரஸ்ட் ஹிம், காரியங்களை வாய்க்க பண்ணுவார், அவரை நடத்துவார். மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், அதாவது அவர் என்னை கொன்று போட்டாலும், பல செய்தி சொல்லியிருக்கிறேன், he lost everything, இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. குடும்பத்தை இழந்தான், பணத்தை இழந்தான், புகழை இழந்தான், ஆரோக்கியத்தை இழந்தான், உறவுகளை இழந்தான், நட்புக்கு இழந்தான். He lost the family, he lost the finance, he lost the fame, he lost the friendship, எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனாலும் சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும், சொல்லப்பட்ட வார்த்தை even though he slay me, அவர் என்னை கொன்று போட்டாலும், ரொம்ப கடினம். அப்படி இருந்தும் வேத புஸ்தகத்தில் அநேகரை பார்க்கிறோம், எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள், ஆனால் அவர் ஆலயத்தை விடவே இல்லை. கைகளிலும் கால்களிலும் சங்கிலிகள், ஆனாலும் துதிப்பதை விடவே இல்லை. எத்தனையோ தேவ பிள்ளைகள் நம்புவதற்கான வாய்ப்பே இல்லை, நம்பிக்கை விடவே இல்லை ஆபிரகாம். அப்படி இருந்தும் திருமறை சொல்லுகிறது, எல்லாம் இழந்து போனார். அவர் நினைத்தான் வியாதி குறையும், வியாதி குறையவில்லை, வியாதி கூடிற்று. அவரே சொல்லுகிறார், நன்மைக்கு காத்திருந்தேன், தீமை வந்தது, வெளிச்சத்திற்கு காத்திருந்தேன், இருள் வந்தது. ஒரு நம்பிக்கைக்கு காத்திருக்கிற பல நேரங்களிலே நம்பிக்கை அற்று போகிறோம், வெளிச்சத்திற்காய் காத்திருக்கிறோம், இருளை சந்திக்கிறோம், எல்லாமே அற்று போனது. நம்பிக்கை அற்று போன நேரங்களிலே பவுலுடன் சொல்வது போல தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லை. ஆனாலும் trust the Lord. யோபு சொல்கிற வார்த்தை, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, trust him even though he is slain. அவர் என்னை கொன்று போட்டார், கொன்று போடுகிற தேவன் அல்ல, என்னை வாழ வைக்கிற தேவன், ரசிக்கிற தேவன், என்னை கசக்கி போகிற தேவன் அல்ல, என்னை வாழ வைத்து அதில் பூரிக்கிற தேவன். எனவே trust him even though he is slain. அவர் என்னை கொன்று போட்டாலும். அடுத்துக்குள் சொல்ல விரும்புகிறேன், அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனை நம்புங்கள். 62ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், இந்த நம்ப வேண்டும், அவரே உங்களை பலப்படுத்த. 62ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், ஜனங்களே, தமிழ் வேதத்துல இந்த வார்த்தை இப்படி போட்டிருக்குது. தமிழ் வேதத்துல இந்த 62:8 எல்லா காலங்கள் மட்டுமல்ல, ஏசாயா 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஏசாயா 26:4 இப்படி சொல்லுகிறது, அவரை உறுதியாய் பற்றி கொள்வதனாலே. 26:4, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். திரும்ப வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், அவர் உங்கள் நித்திய கண்மலையா இருக்கிறார். தமிழ் வேதத்துல நித்திய கண்மலை, அசைக்கப்பட முடியாதவர், உறுதியானவர், ஸ்திரத்தன்மை உள்ளவர். ஆங்கில வேதத்துல இஸ் ஸ்ட்ரென்த். பலவீனமான நேரங்களிலே, பலமற்ற நேரங்களிலே, எல்லாமே உங்களை விட்டு விடுபட்டு போனது, பட் ஸ்டில் ட்ரஸ்ட் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, அவரை நம்புங்கள் எக்காலத்திலும்.
எந்த சூழலும் 26:4 அவரை நம்பும் போது 26:4 எல்லாரும் தெரிந்த வசனம், அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் போது உங்களை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்ளுவார். அது மட்டுமல்ல, 4 சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு நித்திய கண்மலையா இருக்கிறார். ஆங்கில வேதத்துல இஸ் யுவர் ஸ்ட்ரென்த். உன் பலவீனத்திலே, உன்னுடைய இல்லாமையிலே, உன் வெறுமையிலே, உன் கண்ணீரிலே, உன்னுடைய கலக்கங்களிலே அவனோடு கூட இருக்கிற கர்த்தர். முடிந்த ஒரு ஆமீன் சொல்லும்படி அன்பாய் கேட்கிறேன். ட்ரஸ்ட் ஹிம் ஆல் டைம்ஸ். ட்ரஸ்ட் ஹிம் ஃபார் யுவர் வீக்னஸ். உன் பலவீனத்தில் அவர் நம்புங்கள், உங்களை பலப்படுத்துவார். 62 சங்கீதம் 8 ட்ரஸ்ட் ஹிம். பாதை தெரியவில்லை, நம்புங்கள், பாதை காட்டுவார். 37 சங்கீதம் 5 அடுத்த வசனம் ஏசாயா 50 பாதையெல்லாம் இருள், அந்தகாரம் சூழ்ந்தாலும். எல்லாமே ஒன்றுமே புரியவில்லை. ஏசாயா 50:10 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் தாசன் வெளிச்சம் இல்லாதனாலே இருளையே நம்புகிறான், இருளை நடக்கிறான். அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். தமிழ் விதத்துல சார்ந்து கொள்ளுங்கள். ஆங்கில விதத்துல trust him even the times of darkness. கடினம், மரணங்கள், வியாதிகள், பிரிவினைகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், இழப்புகள். அதுதான் இருளான நேரம், இருளான நேரங்கள். உலகத்தை படைத்தவரே அந்த கால இருளில் இருந்தார். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரை. 2 பிள்ளையே, இருள் நிரந்தரம் அல்ல, இருள் தற்காலிகமானது. திரும்ப சொல்லுகிறேன், இருள் நிரந்தரம் அல்ல. இருள், நீ சந்திக்கிற இருள், நீ சந்திக்கிற இந்த பாடுகள், அந்த வசனம் சொல்லுகிறது, அதாவது தனக்கு வெளிச்சம் இல்லாததினாலே தன் தாசன், என் ஊழியன் நன்றாக கவனிக்க வேண்டும். உலகத்தை படைத்தவரை இருளில் இருந்தார். அவர் அந்த காலத்தில் இருக்கிற புடையங்களை உனக்கு கொண்டு வருகிறார். ஒளிப்பிடத்திலே, தாழ்விடங்களிலே, ஒருவேளை நீ அந்த காலத்தில் இருக்கலாம், உனக்கு ஒரு புதையல் இருக்கிறது. எனவே ட்ரஸ்ட் இன் தி டைம்ஸ் ஆஃப் டார்க்னஸ். வேதம் சொல்லுகிறது, அப்படி இருக்கும்போது வேதம் அந்த தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். கடினம்தான். ட்ரஸ்ட் தி லார்ட் ஈவன் தி டைம்ஸ் ஆஃப் டார்க்னஸ். நீதிமொழி புஸ்தகம் 3:5 தேவனை முழு மனதோடு, ட்ரஸ்ட் இன் வித் யுவர் ஹோல் ஹார்ட். அதாவது அரைகுறையாய் அல்ல, அரைமனதோடு அல்ல, முழுமையாக இந்த தேவன் நடத்துவார், என்னை தாங்குவார். வேதம் சொல்லுகிறது, அவர் மேல் முழு மனதோடு நம்பிக்கையாயிருந்து. நீதிமொழி புஸ்தகம் 3:5 எல்லாரும் தெரிந்த வசனம் தான் அது. 3:5 அந்த வார்த்தை சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் மேல் முழு மனதோடு, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து. முழு இதயத்தோடு, சுய புத்தியின் மேல் அல்ல, மனிதர்களின் மேல் அல்ல, நேசர் இயேசுவின் மேல் சார்ந்து துன்பவனாந்திரத்தில் நடக்கும் போது இன்பமான வாழ்க்கை உனக்கு தருவார். வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ட்ரஸ்ட் தி லார்ட். தேவன் தம்மை நம்புகிறவரை அறிந்திருக்கிறார். எங்கே நம்புங்கள்? இருளான நேரங்களில் நம்புங்கள், எல்லா நேரங்களிலும் நம்புங்கள், வழி தெரியாத நேரங்களிலே நம்புங்கள், பாதை தெரியாத நேரங்களிலே நம்புங்கள், இருளான நேரங்களிலே நம்புங்கள். அதாவது சுய புத்தி மேல் சாயாமல் முழு மனதோடு அவர் நம்புங்கள். அவர்களை கொன்று போட்டாலும் அவர் நம்பிக்கையாயிருங்கள். இந்த வேத புஸ்தகத்துல அப்படி வாழ்ந்த அநேகரை தேவன் அவர் தூக்கி எடுத்தார். இதே நாகும் புஸ்தகத்துல தேவன் சொல்லுகிறார், அவரை உங்கள் நங்கூரமா இருக்கிறார். ஈஸ்வர் ஆர்பர். நாகும் புஸ்தகம் 1:7 அவர் உங்களுக்கு நம்பிக்கை. 2வது, அவர் நம்புங்கள், அவரை உங்களுக்கு பரிசுத்தமா இருக்கிறார். இஸ் யுவர் ஹோலினஸ். எல்லாமே எச்சர ஆரம்பிக்கும். ஹோலினஸ், அவரை உங்கள் நம்பிக்கையா இருக்கிறார். உபாகமம் 7:6 ஈஸ்வர் ஆர்பர். நம்பர் 2, ஈஸ்வர் ஹெல்ப், ஈஸ்வர் ஹோலினஸ். 3வது, ஈஸ்வர் ஹெல்பர். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12:9 உனக்கு உதவி செய்கிற கர்த்தர் அவர். ஈஸ்வர் ஹெல்பர். நம்புங்கள். 4வது, you'll be honored. அவரை நம்புங்கள், நீங்கள் கனம் செய்யப்படுவீர்கள். யோவான் 12:26 உங்களை கனம் பண்ண. யோவான் 12:26 சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவனை, என்னை பின்பற்றுகிறவன், என்னை நம்புகிறவன். 26 சொல்லுகிறது, பிதாவானவர் கனம் பண்ணுவார். You'll be honored by God. கடைசியாக, when you trust him
you will be hidden in his presence. நீங்கள் ஒரு நாளும் பாதுகாக்கப்படுவீர்கள். சங்கீதம் 27:5. திரும்ப அந்த வார்த்தை திரையில பாருங்கள். you will be harbored. உங்கள் வாழ்க்கை நங்கூரமாயிருக்கும். இரண்டாவது, you will be holiness. பரிசுத்தத்துக்கு சொந்தக்காரராய் மாறுவீர்கள். மூன்றாவது, you will be helped by God. தேவனால் சகாயம் பெறுவீர்கள். you will be honored by God. கடைசியாக your life will be hidden in Christ. உங்கள் வாழ்க்கை அவரோடு கூட நிலைத்திருக்கும், மறைந்திருக்கும். எனவே எக்காலத்தில் நம்புங்கள், எப்போது நம்புங்கள், எந்த சூழ்நிலையில நம்புங்கள், இருளான நேரங்களில் நம்புங்கள், நம்ப முடியாத நேரங்களில் நம்புங்கள். அவரே உங்கள் அடைக்கலம், அவரே உங்கள் ஆதாரம், அவரே உங்கள் நம்பிக்கை, அவரே உங்கள் மேன்மை. அந்த ஒரு 5 குறிப்புகளை சொன்னேன். உங்கள் வாழ்க்கை ஸ்திரமாயிருக்கும், ஆர்பர். உங்கள் வாழ்க்கை பிரசுத்தமாயிருக்கும். உங்கள் வாழ்க்கை தேவனால் உதவி செய்யப்படும். உங்கள் வாழ்க்கை தேவனால் கனம் பண்ணப்படும். உங்கள் வாழ்க்கை தேவனால் இன்றைக்கும் பாதுகாக்கப்படும். ஹிடன், ஆர்பர், ஹோலினஸ், ஹெல்ப், ஆனர் and will be hidden. நம்புங்கள். எக்காலத்திலும் எந்த சூழ்நிலும் மனிதனை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாறிட்டாலும், எல்லாமே உங்களை விட்டு போனாலும், trust the Lord. உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, எல்லா நேரங்களும் நம்ப, எக்காலத்திலும் புயல் வந்தாலும், சூறாவளி வந்தாலும், அலைகள் வந்தாலும், யோபு சொன்னது போல என்னை கொன்று போட்டாலும் மேல் நம்பிக்கையா இருக்கேன். எக்காலத்தில் நம்பிக்கையா இருக்கேன். இருளான நேரங்களில் நம்பிக்கையா இருக்கேன். தேவரீர் எங்களுக்கு கிருபையும் அனுக்கிரகத்தையும் தந்தருளும். உங்களுடைய நல்ல நாமத்தை மையப்படுத்தும். உங்களுடைய வல்ல கரத்தினாலே மூடும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கடினமான நேரங்கள், தெரியாத நேரங்கள், trust the Lord. எக்காலத்துல நம்புவோம், கைவிடவே மாட்டார். God bless you. அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்கண்ட விலாசத்திலே நடக்கிறது. திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலை தெரு, 7 கிணறு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம், பாரதியார் மகளிர் கலைக்கல்லூரிக்கு பக்கத்தில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணிலிருந்து 8 வரை வினார நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜெபங்கள் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள். தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். God bless you. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. வீடுகளிலே என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. உங்கள் நினைவில் வைத்தீரே, உயிருள்ளவரை மறவே. உங்கள் நினைவில் வைத்தீரே, உயிருள்ளவரை மறவே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டால் கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. சத்தமா உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டால் கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல.
இல்ல, நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. சத்தமா நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல, நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. உப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. சத்தமா உப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. இருப்பதினால் இந்த பயம் எனக்கில்லையே, என் பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழுந்திருப்பேன். என் பலனான கிறிஸ்து இருப்பதினால் இந்த பயம் எனக்கில்லையே, என் பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழுந்திருப்பேன். எல் ஷடாய் தெய்வமே, எல் ரோயி தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் தெய்வமே, எல் ரோயி தகப்பனே, யெகோவா என் ராஜனே. யெகோவா நிஷியா என் அருளி, சத்துரு
விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.